அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். பேரிடர் காலத்தில் ஒரு முதல்வர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு தகுந்த உதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் என்று தினகரன் நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி தற்போது காணலாம். இது என்று முதல்வர். நவம்பர் 7ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி மற்றும் சைதாப்பேட்டை பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். நவம்பர் 7, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 7ஆம் தேதி சென்னை வேளச்சேரியில் ஏரி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் சென்னை சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி பாலம் பகுதியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை ஆட்டுத்தொட்டி பாலம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நவம்பர் 8ஆம் தேதி மழையால் பாதிக்கப்பட்ட துறைமுகம், ராயபுரம், ஆர்கே நகர் போன்ற பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். நவம்பர் 8, 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நவம்பர் 8ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையையொட்டி சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள துறைமுகம், ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர், அன்னை சத்யா நகர் ஆகிய பகுதிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவாரண உதவிகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்யாணபுரம் கால்வாயில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மழைக்காலங்களில் ஏற்பட்டுள்ள நோய்களை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்யாணபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமினை பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அன்னை சத்யா நகரில் முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி மழைநீர் தேங்கியுள்ள குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் தேவைப்படும் உதவிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை கொடுங்கையூரில் மழை பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்றார். அப்போது அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்று பார்த்தோமேயானால், முதலமைச்சர் அவர்கள் மழை பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அவர் வந்த ஜீப்பில் இருந்து கீழே இறங்கியவுடன் அந்த வழியாக சென்ற புதுமண ஜோடி திடீரென முதலமைச்சர் அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 8ஆம் தேதி சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகாகவி பாரதியார் நகரில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பின்னர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முல்லை நகரில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்து தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 8ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி வீரமாமுனிவர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வீரமாமுனிவர் மற்றும் வீரமாமுனிவரின் கையெழுத்து பிரதி ஆவணத்தின் அச்சு பிரதியான சித்திரக்கதைகள் ஆகிய புத்தகங்களை வெளியிட்டார். சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை 3வது நாளாக நவம்பர் 9ஆம் தேதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 9, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பியம் வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக உணவு தயாரிக்கப்படும் பணிகளை பார்வையிட்டு உணவினை சுவைத்து தரத்தை ஆய்வு செய்தார். அதையடுத்து குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ரமணா நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சிவ இளங்கோ சாலை, பேப்பர் மில் சாலை சந்திப்பில் கனமழையால் தேங்கியுள்ள மழைநீர் மோட்டார் கொண்டு வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அக்பர் ஸ்கொயர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை கொரட்டூர் ஏரியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள நீர்வரத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அக்ரஹாரம் தெருவில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை போரூர் பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தை பார்வையிட்டு அங்கு தயாரித்து வைக்கப்பட்டிருந்த உணவினை சுவைத்து தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் மழைக்காலம் முடியும் வரை அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்க உத்தரவிட்டார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது IAS அதிகாரிகளை நியமனம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் பொய் சொல்வதற்கே பிறந்திருக்கிறார். இப்படித்தான் தேர்தல் நேரத்தில் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போது தேர்தல் முடிந்த பிறகு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார். அந்த வெறுப்பில் திமுக அரசு எவ்வளவு வேகமாக பணி செய்து கொண்டிருக்கிறார்களே என்ற அந்த கடுப்பில் அவர் திடீரென்று வந்து ஒரு ஷோ காண்பித்து அவர் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை. எங்கள் சேவை மக்கள் பணி, மக்களுக்கான பணிகள். நேரடியாக பேசுகிறோம், மக்களை சந்திக்கிறோம், என்ன குறை என்று கேட்கிறோம், அதற்கு வேண்டியதை செய்து வருகிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை டி நகர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறையாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஒப்பந்ததாரர் மீது நிச்சயம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதிமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் அமைத்ததில் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார் எழுந்துள்ளது. எஸ்பி வேலுமணி மீதான ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பல்வேறு இடங்களில் மழைநீரை அகற்றும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. நவம்பர் 10ஆம் தேதி மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 10, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 10ஆம் தேதி சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மாநில அவசர கட்டுப்பாடு மையத்திற்கு நேரில் சென்று அதன் செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 10ஆம் தேதி சென்னை தியாகராய நகர் விஜயராகவ சாலையில் உள்ள கால்வாயில் பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு கழிவுகளை அகற்றும் பணிகளையும், சாலைகளில் கனமழையால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் பணிகளை விரைந்து முடித்திட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் ஜி.என். செட்டி சாலையில் சத்தியமூர்த்தி பள்ளி வளாகம், விஸ்வநாதபுரம், ரங்கராஜபுரம் ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை பார்வையிட்டு அங்கு நடைபெறும் மழைநீரை அகற்றும் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து நந்தனம் YMCA மைதானத்தில் உட்புறத்தில் மாம்பழம் கால்வாய் அடையாற்றில் கலக்கும் இடத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள நீர்வரத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பல்வேறு இடங்களில் மழைநீரை அகற்றும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 10ஆம் தேதி நேரில் சென்று ஆய்வு செய்தார். நவம்பர் 10ஆம் தேதி டி நகரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்த போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்தார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தியாகராய நகரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் குறித்த கேள்விக்கு, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் லஞ்சம் வாங்கிய, ஊழல் செய்து கமிஷன் பெற்று அறக்குறையாக பணிகளை செய்திருக்கிறார்கள், அதனால்தான் டி நகரில் இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் பதிலளித்தார். பின்னர் கொட்டு மழையில் ஆய்வு செய்கிறீர்கள், ஏன் இப்படி என்ற செய்தியாளரின் கேள்விக்கு, இது எனக்கு புதிதல்ல, நான் மேயராக இருந்த போது செய்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் செய்திருக்கிறேன், துணை முதலமைச்சராக இருந்த போதும் செய்திருக்கிறேன், இப்போது முதலமைச்சராக இருந்தும் செய்கிறேன். கடந்த 10 வருடத்தில் கடந்த ஆட்சியில் எதுவுமே செய்யாத காரணத்தால் தான் நாங்கள் 6 மாதமாக எப்போது ஆட்சிக்கு வந்தோமோ அதிலிருந்து மழை பெய்து எங்கெங்கெல்லாம் அழைப்பு வரும் என்று எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம். 50%, 60% நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதை நாம் இந்த மழைக்காலம் முடிந்தவுடன் அதையும் செய்து நிரந்தரமாக சேதாரம் இல்லாத சென்னையாக மாற்றுவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேத விவரங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழுவை அமைத்து உத்தரவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 11ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 11, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நவம்பர் 11ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் மாநிலத்தில் மழை வெள்ள நிலை மற்றும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மழை வெள்ளம் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் தற்போது பயிர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவும், பயிர் சேத விவரங்களை அழியவும் அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்றினை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரியசாமி அவர்கள் தலைமையில் அமைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 11ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் இக்குழு உறுப்பினர்களாக மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி, மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே.ஆர். பெரியகருப்பன், மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர். சக்கரபாணி, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 11ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள கொடைக்கானல் மூலம் உணவு தயாரிக்கும் சமையற்கூடத்தில் உணவு தயாரிக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் தயாரிக்கப்பட்டுள்ள உணவினை சோதித்து தரத்தினை ஆய்வு செய்தார். தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களது துயர் துடைக்க பணியாற்றும் காவல்துறையினர், மின்துறையினர், தூய்மை பணியாளர்கள், மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட அனைவரது சேவைக்கும் தலைவணங்குகிறேன். தன்னலம் பாராத உங்களது சேவையாலும் தியாகத்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் துயர் துடைக்கப்படுகிறது. இயல்பு நிலையை முழுமையாக விரைந்து திரும்ப அனைவரும் சேர்ந்து உழைப்போம், மக்களை காப்போம்,
உங்கள் தியாகம் விலை மதிப்பில்லாதது, உங்கள் சேவை மகத்தானது. உங்கள் உள்ளத்துக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோர் விமானம் ஏறும் இடமாக சென்னையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொச்சி அறிவிக்கப்பட்டுள்ளதை மாற்றி வழக்கம் போல சென்னையிலிருந்தே அவர்கள் புறப்பட அனுமதிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளார். பல்வேறு வழக்குகளில் கலைஞருக்காக வாதாடி வெற்றி கண்ட மறைந்த மூத்த வழக்கறிஞர் என் நடராஜன் அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 11ஆம் தேதி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். நவம்பர் 12ஆம் தேதி காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரியின் மனிதாபிமான செயல்பாடு தமிழ்நாடு காவல்துறையினர் அனைவருக்கும் பெருமை சேர்த்துள்ளது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 12ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 12, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி முகாம் அலுவலகத்தில் சென்னையில் பெய்து வரும் கனமழையின் போது கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி கிடந்த இளைஞரை தோளில் சுமந்து சென்று காப்பாற்றிய டிபி சத்திரம் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களை நேரில் அழைத்து அவரது சேவையை பாராட்டி வாழ்த்து மடல் வழங்கினார். காவல்துறை உங்கள் நண்பன் என்பதற்கேற்ப கம்பீரமாகவும் கருணை உள்ளத்துடன் தாங்கள் மேற்கொண்ட பணி காவல்துறையில் உள்ள அனைவருக்கும் பெருமையையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடியதாகும். தங்களின் சேவைக்கு வாழ்த்துக்கள். சட்டத்தையும் மக்களையும் காக்க பணி தொடரட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனியார் மருத்துவமனைகளின் பங்களிப்போடு மாநகராட்சி பகுதிகளில் கூடுதலாக 200 மருத்துவ முகாம்களை தொடங்குவதன் அடையாளமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி சென்னை தேனாம்பேட்டை ஆஸ்டின் நகரில் சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நவம்பர் 12ஆம் தேதி 6வது நாளாக கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிக்கரணை ரேடியல் ரோடு நாராயணபுரம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வார பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் வண்டலூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் வசிக்கும் இருளர் மற்றும் பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த 33 குடும்பங்களுக்கு கீழ்கோட்டையூர் கிராமத்தில் உள்ள நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கினார். மேலும் மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் தங்கியுள்ள இருளர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களுக்கு உணவு வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் வழியில் செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கோட்டையூரில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்தி பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். மேலும் அங்கிருந்த ஒரு சிறுவனுடன் உரையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் வழியில் செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகையில் தூய்மை பணியாளர்களை சந்தித்து நலம் விசாரித்து தேவைப்படும் உதவிகள் குறித்து கேட்டறிந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் டோல்கேட் அருகில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் அடையாறு 0 பாயிண்டில் கனமழையால் ஏற்பட்டுள்ள நீர்வரத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் CSI செயின்ட் பால்ஸ் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்கு தங்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் முடிச்சூர் மதனபுரத்தில் கனமழையால் சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றிடும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 12ஆம் தேதி தாம்பரம் பேருந்து நிலையத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தபோது அங்குள்ள தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து நலம் விசாரித்து தேவைப்படும் உதவிகள் குறித்து கேட்டறிந்தார். நவம்பர் 13ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். நவம்பர் 13, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 7வது நாளாக நவம்பர் 13ஆம் தேதி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஊராட்சி ஒன்றியம் அரங்கமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட மாருதி நகர் பகுதியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் 18 ஆதி திராவிட குடும்பங்களுக்கு 5,22,000 ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டா, பசுமை வீடு கட்டுவதற்கு தலா ரூபாய் 2,10,000 ஆணை மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆடூர் அகரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து
விவசாயிகளிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளாக கனமழையால் பசுமாடு இழந்தவர்களுக்கு தலா 30,000, கன்றுக்குட்டி இழந்தவர்களுக்கு தலா 16,000, பகுதியளவு கூரை வீடு சேதமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 4,100 என மொத்தம் 10 பயனாளிகளுக்கு 1,42,500 ரூபாய் நிவாரணத் தொகைகளை வழங்கினார். பின்னர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் புத்தூர் கிராமத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களையும் வெள்ள பாதிப்புகளை விளக்கும் புகைப்படங்களையும் பார்வையிட்டார். தொடர்ந்து தரங்கம்பாடி வட்டம் கேசவன்பாளையம் மீனவர்கள் வாழும் சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்து நிவாரண உதவிகளை வழங்கினார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமினை பார்வையிட்டு மருத்துவர்களிடம் மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நவம்பர் 13ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் கருங்கண்ணியில் கனமழையால் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள விளைநிலங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் நாகப்பட்டினம் மாவட்டம் அருந்தவம்புலத்தில் கனமழையால் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள விளைநிலங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாமை பார்வையிட்டு மக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5 பயனாளிகளுக்கு தலா 2,77,000 ரூபாய்க்கான நிதி உதவியும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் ராயநல்லூர் மற்றும் புழுதிக்குடியில் கனமழை காரணமாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளிடம் வெள்ள பாதிப்பு விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் புழுதிக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். இறுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் பெரியகோட்டையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு விவசாயிகளிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். நவம்பர் 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் வழியில் மன்னார்குடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். டெல்டா மாவட்டங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் வழியில் மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அச்சந்திப்பில் திமுக ஆட்சியின் நிர்வாக இயந்திரம் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதையும் அதிமுக ஆட்சி செயல்பட்ட விதத்தையும் நிச்சயமாக மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இந்த பேரிடர் காலத்தில் ஒரு சிலர் அரசியல் லாபத்துக்காக பல்வேறு விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கெல்லாம் பதில் சொல்லி இதை நான் அரசியலாக்க விரும்பவில்லை. நம்முடைய பணி மக்கள் பணி. சென்னையில் மழைநீர் வடிகால்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் சரியான திட்டமிடுதல் இன்றி மேற்கொள்ளப்பட்ட காரணத்தால் பல இடங்களில் நீர் தேங்கி நிற்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். இதனை சரி செய்யும் நோக்குடன் தமிழக அரசின் சார்பில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சென்னை பெருநகர வெள்ள மேலாண்மை குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். நவம்பர் 13ஆம் தேதி கோவை மாணவியின் மரணம் மனதை வருந்த செய்துள்ளது. சில மனித மிருகங்களின் வக்கிரமும் வன்மமும் ஒரு உயிரை பறித்துள்ளது. பாலியல் வன் செயல்கள் நடக்காமல் பள்ளி நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும். குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். நவம்பர் 14ஆம் தேதி மழையால் பாதிக்கப்பட்ட வில்லிவாக்கம், ஐனாவரம், கொளத்தூர் பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து நிவாரண பொருட்களை வழங்கினார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். நவம்பர் 14, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 14ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை வில்லிவாக்கம் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கொரோனா தடுப்பூசி முகாமையும் பார்வையிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனையடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை ஐனாவரம் பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அப்பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த இந்திய ஒன்றியத்தின் முதல் பிரதமர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம். குழந்தைகள் இந்நாட்டின் செல்வங்கள், ஒளிச்சுடர்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வகையில் திறமையானவர்கள், அழகானவர்கள். குழந்தைகளின் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களை வளர்த்தெடுப்போம். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி மழலை பருவத்தில் உலகை அச்சமின்றி அணுகி கற்க துணை நிற்போம். குழந்தைகளை பாதுகாப்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு செயல்பாடாகும். அவர்களுக்கு எதிரான பாலியல், உளவியல் துன்புறுத்தல்களை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.